பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 14 முதல் 18 வரை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பன், கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. தகப்பனே, எங்களுக்குள்ளே மறைந்திருந்து செயல்படுகிற இவ்விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்களும் பேய்த்தனத்துக்குரிய காரியங்களும் வைராக்கியமும் விரோதமும் இருக்குமானால், தேவாதி தேவன் தேவையில்லாத கலகங்கள் நாங்கள் பண்ணுவோமானால், துர்ச்செய்கைகளை கொண்டிருப்போமானால், கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. இயேசுவின் இரத்தத்தினால ஆண்டவரே எங்களை முற்றுமுடிய கழுவி எங்களுடைய குணத்தை எல்லாம் மாற்றுங்க இயேசப்பா. உமக்கு பிரியமுள்ளதா எங்களை மாற்றுவீராக தகப்பனே. உம்முடைய சுத்தமுள்ளதான அந்த சமாதானம், அந்த சாந்தம், பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. நற்கனிகளால் நிறைந்திருக்க கிருபை தாங்க. பட்சம் இல்லாத அன்பு பாராட்ட கிருபை தாங்க. மாயமற்றவர்களாய் இருக்க கிருபை தாங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்வீராக. இவ்வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. இவ்வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் பாதுகாப்பீராக. எல்லா தீமைக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரை எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக. எங்கள் தேசத்துக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பனே, எங்கள் இந்திய தேசம் முழுவதும் கர்த்தாவை பலத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா தெய்வக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் நீர் அப்படியே கிருபை தருவீராக. ஜனங்கள் எல்லாம் உம்மை ஆராய்ந்து அறியத்தக்கதான புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்கப்பா. இதோ நாட்கள் வரப்போகுது என்றாச்சா. ஆமீன் பிதாவே. தகப்பனே, உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம், ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் கிருபை தர வேண்டுமே. எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். உலக நாடுகளிலும் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியக்கூடிய ஞானத்தை நீங்க அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. தேசத்தின் அதிபர்களுக்கெல்லாம் தெய்வ பயத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. ஏனோ தானோ என்று புகழுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஆண்டவரை சுய புத்தியை நம்பி ஜீவிக்காதபடி அப்பா பரத்தை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தருவீராக. கர்த்தர் மனம் இறங்குவீராக. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு என் ராஜா. இறங்குவீராக, இறங்குவீராக தகப்பனே. ஒவ்வொரு மனுஷனும் உருவாக்கத்தக்கதான பரலோக திட்டத்தை நீர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. மனம் இறங்குங்கப்பா, மன இறங்குங்கப்பா. தயவாய் இறங்கி இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் அபிஷேகம் பிள்ளைகள் மீது இறங்க வேண்டுமான் ஆண்டவரே. ஆமீனப்பா. தொடுதல் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என் தகப்பனே. அப்பா தடைகளை உடைத்து போடுகிற தேவனாக உம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவீராக. இவ்வேளையிலே உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், வேத ஆசிரியர்கள், தீர்க்கதரிசிகள், ஒவ்வொரு விசுவாசிகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆமீன் தகப்பன் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி பரிசுத்த அக்கினினால வேலி அடைங்கப்பா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா தகப்பனை. வருகிற சோர்வுகள், எதிர்ப்புகள், சஞ்சலங்கள், தவிப்புகளில் இருந்து முற்றிலும் விடுதலை கொடுங்க. ஆவியானவர் இறங்குவீராக. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தினால சுகம் பலன் உண்டாகட்டும் என் தகப்பனே. கட்டுகள் அறுக்கப்படட்டும் என்றாச்சா. செல்லுகிற இடமெல்லாம் வார்த்தைகள் விதைக்கப்பட வேணும் தகப்பனே. முடக்கவன் நினைக்கிற எல்லா அந்தகார கிரிகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் நாளே அதை முற்றிலும் ஆண்டவரை கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கிரிகளை கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தந்திரங்களை முறியடித்து ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. உடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற காரியங்கள் இது எல்லாம் ஆண்டவரை தகப்பனே உம்மை நம்பி ஜீவித்து உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவீராகப்பா. அமீன் தகப்பனே. பரலோக திட்டத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரு நிறைவேற்றத்தக்கதான் ஒப்பு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்
பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.